IPL கிரிக்கெட் தொடரில் RCB அணி தங்களுடைய 3வது தோல்வியை தழுவியிருக்கின்றது. எப்போதுமே ஒவ்வொரு அணிக்கும் தங்களுடைய சொந்த மண் என்பது மிகவும் ராசியாக இருக்கும். ஆனால் RCBக்கு மட்டும் அவர்களுடைய சொந்த மண்ணில் விளையாடுவது என்பது எப்போதுமே சாபமாக இருக்கும். இந்த வகையில் லக்னோ அணிக்கு எதிரான இன்றைய ஆட்டத்தில் RCB அணி தோல்வியை தழுவியிருக்கின்றது. டாஸ் வென்ற RCB அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய லக்னோ அணியின் கேப்டன் KL ராகுல் 14 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்டு 20 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார். KL ராகுல் 2 சிக்சர்கள் விளாசிய நிலையில் அதிரடியாக ஆட முற்பட்டு தன்னுடைய விக்கெட்டை இழந்தார். இதேபோன்று கர்நாடக வீரரான டேவுட் படிக்கலும் 11 பந்துகளை எதிர்கொண்டு 6 ரன்கள் மட்டுமே சேர்த்தார். எனினும் தொடக்க வீரராக களமிறங்கிய குயின் டிகாக் RCBயின் பந்துவீச்சை சிதறடித்தார். இதில் 5 இமாலய சிக்சர்களும் 8 பவுண்டரிகளும் அடங்கும். இதன் மூலம் 56 பந்துகளில் குயின் டிகாக் 81 ரன்களை சேர்த்தார். இறுதியில் நிக்கோலஸ் பூரன் 5 சிக்சர்கள் விளாசி 21 பந்துகளில் 40 ரன்கள் எடுத்தார். 182 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் RCB அணி களமிறங்கியது. கேப்டன் விராட் கோலி 16 பந்துகளை எதிர்கொண்டு 22 ரன்கள் சேர்த்தார். இதில் 2 பவுண்டரி 1 சிக்சர் அடங்கும். அதிரடியாக விளையாடி வந்த கேப்டன் டு பிளிசிஸ் 19 ரன்கள் எடுத்த நிலையில் ரன் அவுட் ஆகி வெளியேறினார். இந்த நிலையில் லக்னோ அணியில் இடம்பெற்றிருக்கும் அதிவேக பவுலரான மயங்க் யாதவ் அபாரமாக பந்து வீசி மேக்ஸ்வெல் மற்றும் கேமரூன் கிரீன் ஆகியோர் விக்கெட்டை வீழ்த்தினார். மேலும் ரஜத் படிதர் 29 ரன்களில் வெளியேறினார். இதனால் RCB அணி தடுமாறியது. இறுதியில் லோம் ரோர் 13 பந்துகளை எதிர்கொண்டு 33 ரன்கள் சேர்த்தார். ஆனால் அவருக்கு யாருமே கீழ்வரிசையில் துணை நிற்கவில்லை. இதன் காரணமாக RCB அணி 19.4 ஓவரில் 153 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.